என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். நேற்று உடம்பு சரியில்லைன்னு போஸ்ட் போட்டதுக்கு எல்லாரும் உடம்பு பார்த்துக்கங்கன்னு ரொம்ப கேர் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு கூட வாய்ஸ் சரியாகல, அதனால வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்ல வீடியோ ஓபன் பண்ணதும் இது என்னடா வாய்ஸ்ன்னு எல்லாரும் ஷாக் ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் வீடியோக்கு ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன். ஆமாமா, இல்லாட்டி மட்டும் இவன் அப்படியே இளையராஜா வாய்ஸ் பாருங்க. டேய், என் வாய்ஸ் அது பரவாயில்ல, ஆனா உன் வாய்ஸ் அதை விட கேவலமா இருக்கு. இருந்துட்டு போது உனக்கு என்ன, நான் எப்படி பேசினாலும் கேட்பாங்கடா. ஏன்னா எல்லாரும் என்னோட ஃபேன்ஸ். ரொம்ப தான் ஆடுற, அதுக்கு தான் உனக்கு ஆப்போனண்டா ஒருத்தனை இறக்கி இருக்கேன். டேய் டேய் டேய், அவன் எனக்கு ஆப்போனண்டா இல்ல உனக்கு ஆப்போனண்டான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்டா. பார்க்கலாம். டேய், அப்ப நான் இங்க ஒருத்தன் இருக்கேன்டா. எவ்வளவு நேரம்டா கண்டென்ட்டே இல்லாம பேசிக்கிட்டு இருப்பீங்க? முதல்ல கண்டென்ட்டுக்குள்ள வாங்கடா. ஐயோ ஆமல்ல, என்ன வீடியோங்கிறதே மறந்து போய் பேசிக்கிட்டு இருக்கோம். டேய் மச்சான், இந்த இடத்துல நீ சீரியஸா இருக்கணும்டா. ஓகே. டி சக்தி, என் வாப்பா பேசின பேச்சுக்கு சத்தியமா திரும்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சேன்டா. ஆனா நான் சொன்னல, மோனின்னு ஒரு குழந்தைக்கு ஹார்ட் ஆபரேஷன் இருக்குடா. அந்த குழந்தை என்ன தவிர வேற டாக்டர் கிட்ட காமிக்கவே மாட்டா. அந்த குழந்தையோட ஆபரேஷனுக்காக மட்டும்தானே நான் திரும்பவும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஆனா ஒண்ணுடா, அந்த குழந்தையோட ஆபரேஷன் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க மாட்டேன். அரவிந்த், நீங்க அங்க ஊர்ல ஹாஸ்பிட்டல்லாம் ரெடி பண்ணுங்க. இங்க அந்த குழந்தையோட ஆபரேஷன் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அங்கேயே வந்து வேலை பார்க்கலான்னு இருக்கேன். அடே, உனக்கு என்ன பைத்தியமா? இங்க பாரு, திரும்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராமையே இருந்திருந்தா பரவாயில்ல. ஆனா இப்ப வந்துட்டல, திரும்ப எதுக்குடா போகணும்னு நினைக்கிற? டேய், என் பாப்பா பேசின பேச்சுக்கு அந்த வீட்டுக்கே போக கூடாதுன்னு நினைச்சேன். அப்புறமும் ரியாவுக்காக அந்த வீட்டுக்கு போயாச்சு. இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ அந்த மோனிக்காக திரும்பவும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. சரி, வீட்டுல கூட ரியாவுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் நான் எதுக்குடா இருக்கணும்? அந்த குழந்தையோட ஆபரேஷன் வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதுவும் இல்லாம நான் தான் சொன்னல, அந்த கிராமத்துல உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்டா. டேய், நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லிக்கிட்டு இருக்கியே, அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் என்னன்னு உனக்கு தெரியுமாடா? சாதாரண தலைவலி காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்குற டாக்டர் அவங்களுக்கு தேவையில்ல, அதெல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் வசதி இல்லாதவங்களுக்கு பெருசா ஏதாவது வியாதியோ இல்ல ஆக்சிடென்ட்டோ ஏதாவது ஆச்சுன்னா அப்ப காசு பணம் வாங்காம ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா அவங்களுக்கு வைத்தியம் பார்த்தாங்கன்னா அதை அவங்க பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அதே நீ அந்த ஊர்ல அந்த சின்ன ஹாஸ்பிட்டல்ல ஒரு டேபிளையும் சேரையும் போட்டு உட்காந்து உன்னால பண்ண முடியாது. ஆனா அதே நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்னா அவங்களுக்கு நீ ஃப்ரீயாவே எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம்டா. ஆமா ஷமீர், சக்தி சொல்றது கரெக்ட் தான். நீங்க அந்த ஊர்ல இருந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அதை விட பெரிய விதத்துல நிறைய ஹெல்ப் பண்ணலாம். நல்லா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அரவிந்த். ஆமா ஷமீர், இப்போ ஒன்னும் இல்ல, அந்த ஊருக்கு நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணா போதும். அங்க என்ன எமர்ஜென்சினாலும் உடனே நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து ஃப்ரீயாவே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்ல. டேய், இன்னும் என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? டேய் இங்க பாரு, அந்த ஊர்ல அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை விட இங்க உன் ஹாஸ்பிட்டல் இருந்து அதை விட அதிகமான ஹெல்ப் நீ அவங்களுக்கு பண்ண முடியும். அதனால யோசிச்சு முடிவு பண்ணு. சார் அந்த குழந்தை மோனியும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க சார். ஓகே செல்வியக்கா, வர சொல்லுங்க. சரிங்க சார். டேய் சரா மச்சான், நானும் அரவிந்தும் கிளம்புறோம். நீ பேஷன்ஸை பாரு. அப்புறம் நாங்க சொன்னதை கொஞ்சம் யோசிடா. திரும்பவும் சில்கோர்பட்டிக்கு போறேன், சில்க பார்க்க போறேன்னு ஏதாவது லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் சரா, நான் பாக்குறேன், நீ கிளம்பு. ஹாய் மோனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் நேற்று வேற டாக்டர் அங்கிள் கிட்ட காமிக்க சொன்னதுக்கு, இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொன்னதுக்கெல்லாம் மாட்டேன்னு அடம் பிடிச்சியாமே? ஆமா டாக்டர் அங்கிள், எனக்கு வேற டாக்டர் அங்கிளை பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு உங்களை தான் பிடிக்கும். சரி ஓகே, அதான் இன்னைக்கு நான் வந்துட்டேன்ல, இப்போ இன்ஜெக்ஷன் போடலாமா? போடலாம், ஆனா வலிக்காம போடுங்க. ஓகே மோனி, டாக்டர் அங்கிள் என்னைக்காவது வலிக்கிற மாதிரி போட்டிருக்கேனா? இல்ல. அப்ப இன்னைக்கும் வலிக்காது. ஓகே, இன்ஜெக்ஷன் போடலாமா? செல்வியக்கா, இந்த இன்ஜெக்ஷன் கொடுங்க. இந்தாங்க சார். இல்ல அவ்வளவுதான், முடிஞ்சது. என்ன மோனி, வலிச்சுதா? கொஞ்சம். அது இப்ப சாக்லேட் கொடுத்தா சரியாயிடும். செல்வியக்கா, மோனிக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க. சரிங்க சார். சார், மோனிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. எப்போ சார் ஆப்ரேஷன் பண்ணணும்? இன்னொரு 10 நாள் இன்ஜெக்ஷன் இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் வச்சுக்கலாம். சரிங்க சார். அப்புறம் நாங்கள் போன முறை வந்தப்பவும் நீங்கள் இல்லை, அப்புறம் நேற்று வந்தப்பவும் நீங்கள் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு சார். ஏன்னா இவ சின்ன குழந்தை, இவளுக்கு ஹார்ட்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கும் போதே நாங்களும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்கோம். அப்புறம்
நம்பிக்கையில தான் நான் இவளை கூட்டிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். அப்புறம் நீங்க மட்டும் இல்லைன்னா இவ விஷயத்துல எனக்கு நம்பிக்கையே போயிடும் சார். ஐயோ இங்க பாருங்கம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் இல்ல, இனி என் இடத்துல வேற எந்த டாக்டர் இருந்தாலும் சரி, மோனிக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். மோனி நிச்சயமா குணமாயிடுவா. இல்ல சார், என்னதான் இருந்தாலும் நீங்க ஆபரேஷன் பண்றதுன்னா அந்த நம்பிக்கையே வேற சார். உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், என் பொண்ணுக்கு ஆபரேஷன் நீங்க தான் சார் பண்ணணும். அப்புறம் இப்ப கூட பாத்தீங்கல்ல சார், ஒரு ஊசி போட்டதுன்னா கூட உங்ககிட்டனா கொஞ்சம் தைரியமா போட்டுக்கிறா. ஆனா ஆபரேஷன் எல்லாம் நிச்சயமா நீங்க இல்லாம வேற ஒரு டாக்டர்னா அவளுக்கு கூட தைரியம் இருக்காது சார். சரிங்கம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மோனிக்கு ஆபரேஷன் கண்டிப்பா நான் தான் பண்ணுவேன். ரொம்ப நன்றி சார். சரிங்கம்மா, மோனியை கூட்டிட்டு போங்க. இன்னொரு 10 நாளைக்கு இன்ஜெக்ஷன் இருக்கு, அதனால டெய்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். ஓகே மோனி, நர்ஸ் ஆண்டி கிட்ட சாக்லேட் வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு போயிட்டு சம்மத்தை திரும்பவும் நாளைக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே அங்கிள். ஓகே பாய், போயிட்டு வாங்க. பாய் அங்கிள். அப்புறம் சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க சார். இந்த குழந்தை மட்டும் இல்லை சார், இன்னும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே ஷமீர் சார் இருக்காங்களான்னு கேட்டுட்டு தான் சார் வராங்க. சிலர் நார்மலாக செக்கப்புக்கு வர்றவங்கலாம் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா வரோன்னு கூட சொல்லிட்டு போயிடுறாங்க சார். இந்த ஹாஸ்பிட்டலில் வேறு டாக்டருங்கெல்லாம் இருந்தாலும் நிறைய பேருக்கு அவங்க எல்லாரையும் விட உங்கள் மேலே கொஞ்சம் நம்பிக்கை அதிகம்தான் சார். பெரிய சாருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை கொஞ்சம் இங்கே உள்ள பேஷண்ட்ஸுங்களுக்காக பொறுத்துக்கிட்டு நீங்கள் திரும்பவும் இதே ஹாஸ்பிட்டலில் இருந்தால் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை சார், நாங்களும் சந்தோஷப்படுவோம் சார். புரியுது செல்வியக்கா. சரிங்க சார். சரி, நான் போய் வேலையை பார்க்குறேன் சார். என்னமோ ஏபிசிடியா? என்னடா ஓ பேப்பர் வேணும்னு கேக்குறியா? இது இன்னைக்கு பேப்பர்டாமோ. தாத்தா இன்னும் ஃபுல்லா படிச்சே முடிக்கல. தாத்தா படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் தரேன். அப்புறம் நீ ஏபிசிடி படிச்சுக்க, சரியா? முகமது சார். அடடே வாசுராஜ். சார், நேத்து பள்ளி முடிஞ்சதும் உங்களை பார்க்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க நேரத்திலே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டீங்க போல. ஐயோ ஆமா சிராஜ், நேத்து காலையில பள்ளிவாசலுக்கு வரும்போதே என் பேத்தி நானும் கூட வரேன்னு ஒரே அழுக. அப்புறம் அவளையும் சமாளிச்சுட்டு தான் வந்தேன். அப்புறம் சரி தொழுது முடிஞ்சதும் அவ அழுதுட்டு இருப்பாளோ என்னமோன்னு சீக்கிரமே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். சரி சரி வா உட்காரு. ஃபாத்தி, சிராஜ் வந்திருக்கான், 2 டீ எடுத்துட்டு வா. உட்காரு சிராஜ். இல்ல சார், பரவாயில்ல. அப்புறம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதை தான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன சிராஜ், சொல்லு. இல்ல சார், அது ஷமீர் ஒரு ஹிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நீங்க அவனை வீட்டில் சேர்த்தாம வெளியே அனுப்பிட்டீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ 2 பேரையும் வீட்டில் சேர்த்திட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்ல சார், நான் ஏன் கேட்குறேன்னா, வேற யாராவது இப்படி பண்ணியிருந்தாலே இதெல்லாம் தப்பு, எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேட்குறவர் நீங்க. ஆனா நீங்களே எப்படி சார் இந்த விஷயத்த மன்னிச்சா உங்களை ஏத்துக்கிட்டீங்க? மாமா டீ கொண்டு வந்திருக்கேன். கேய், உன்னையா எடுத்துட்டு வர சொன்னா? ஃபாத்தி. இல்ல மாமா, அது அத்தை உள்ள வேலையா இருக்காங்க, அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். உன் கையால டீ குடிக்கிறதுக்கு குடிக்காம இருக்கலாம். டீயும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், எடுத்துட்டு போ. பாரு சிராஜ், நான் யாரையும் சேர்த்துக்கவும் இல்ல ஏத்துக்கவும் இல்ல. இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுக்கு என் புள்ளான கூட பார்க்காம அவனை வெட்டி போடணுன்ற அளவுக்கு எனக்கு கோபம் இருக்கு. ஆனாலும் ஒரு உயிரை எடுக்கிற உரிமை அந்த படைச்சனை தவிர வேற யாருக்கும் இல்லன்றதுனால மட்டும்தான் நான் பொறுமையா இருக்கேன். இப்ப கூட இவங்களை என் பேச்சுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கேன். ஆனாலும் இவங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்காங்கன்றத நான் கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்ல. இந்த ஜென்மத்துல இந்த முகமது பாஷா இவங்களை ஏத்துக்க மாட்டேன். சரிங்க சார், நான் சும்மா தான் இதை பற்றி பேசலான்னு வந்தேன். சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன் சார். இங்க பாரு, இந்த வீட்டுல உங்களுக்கு தங்கறதுக்கு மட்டும்தான் இடம் கொடுத்துருக்கு. அதை விட்டுட்டு இப்படி அதையும் இதையும் பண்ணி எல்லாத்துலயும் உரிமை எடுத்துக்கலாம்னு நினைக்காதீங்க. இங்க பாரு, இந்த வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வருவாங்க போவாங்க. அவங்க முன்னாடி எல்லாம் இப்படி உன் இஷ்டத்துக்கு வந்து நிக்க கூடாது. ஏன்னா இந்த வீட்டுக்குன்னு சில விதிமுறை எல்லாம் இருக்கு. நான் உங்களை இந்த வீட்டுல சேர்த்துனதையே நிறைய பேரெல்லாம் நம்ப முடியல. இதுல வேற நீ இப்படி வந்து நின்னா அவங்க முன்னாடி எல்லாம் என் பேரு தான் கெடும். இதுக்கப்புறம் என் முன்னாடி இப்படி வந்து நிக்கிற வேலை வச்சுக்காத. வாப்பா. ஷமீர், வேண்டாம், உள்ள வாங்க. ஏன் அம்மா நில்லு.
ஐஷு, அன்னைக்கு இந்த வீட்டுக்கு வரும்போது என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு கேட்டல, இப்ப புரியுதா? இதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். இப்ப கூட நீ சரின்னு சொல்லு, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். இல்லங்க வேண்டாம். ஏ வேண்டாம் வேண்டானா? அவர் பேசுனதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க, இதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் பேசுவாரு. அதெல்லாம் கேட்டுட்டு நீ வேணா சகிச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கலாம், ஆனா என்னால சகிச்சுக்க முடியாது. அப்புறம் நான் ஏதாவது பேசுவேன், அப்புறம் அவருக்கும் எனக்கு சண்டை வரும். பரவாயில்லையா? இல்ல, நீங்க எதுவும் பேசக்கூடாது. அவர் எவ்வளவு கோவமா பேசினாலும் நீங்க அமைதியா தான் இருக்கணும். இருப்பேன் இருப்பேன், நல்லா அமைதியா இருப்பேன். உனக்கு தான் தெரியுமே. ஐயோ ஷமீர், இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க அமைதியா தான் இருக்கணும். ஏன்னா தப்பு நம்ம மேல. சரி, தப்பு பண்ணிட்டோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்குன்னு ஒரு குழந்தை ஆனதுக்கு அப்புறமா நமக்கு தண்டனை கொடுத்துட்டு இருப்பாங்களா? இல்ல நம்ம தப்பு பண்ணிட்டோன்றதுக்காக இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவர் பேசுறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இப்படி சைலண்டா இருக்க சொல்ற? எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கணும் ஷமீர். என்னால முடியுமான்னு தெரியல ஐஷு. இதுக்கப்புறம் அவர் ஏதாவது பேசினா அப்புறம் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வரும், அது உறுதி. இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுல இருக்கணுமா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. என்ன ஆனாலும் சரி ஷமீர், நம்ம இந்த வீட்டுல தான் இருக்கணும். ஐஷு, இதுக்கு மேல உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி விடு, இருக்கலாம், அழாத. என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே, அதற்காகவா பாடினேன். வரும் எதிர்காலம் உன் மீது பழி போடும் பெண்ணே, அதற்காகத்தான் பாடினேன். முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டேன். டே ஷமீர். மா வாங்கம்மா. டேய் கொஞ்சம் வெளியேறு. மா கொஞ்சம் வெளியேறுன்னு சொன்னேன். சரிம்மா. தங்கம், ஆதி நிலெல்லாம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க மாமா, சாப்பிட்டு வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. சரி தங்கம். அப்புறம் அரவிந்த் சாப்பிட்டானா? இல்ல மாமா, காலையிலேயே இந்த டியூட்டி இருக்குன்னு நேரத்திலே கிளம்பி போயிட்டாரு. வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரு. சரி சரி தங்கம். அப்புறம் நம்ம பைக்ல வந்ததுனால சீதாவையும் தீரனையும் கூட்டிட்டு வர முடியல நம்மகிட்ட சொன்னியா? அவன் எப்ப கூப்பிட போறேன்னு சொன்னா? சொன்ன மாமா, அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் அபிராமி சித்தி வேற வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்கள எப்படி தனியா விட்டுட்டு சீதாவையும் தீரனையும் கூட்டிட்டு வருவாருன்னு தெரியல. சரி நான் பாக்குறேன்னு சொன்னாரு. இனி என்ன பண்றாரோ தெரியல. ஆமா, சித்தி வேற வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. சரி ஏதாவது பண்ணட்டும். அப்புறம் தங்கம், நான் கேட்கணும்னு நினைச்சேன். உன் தம்பி அன்பு படிப்பு முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டான்னு சொன்னேன். என்ன இவ்வளவு நாள் ஆச்சு, இந்த பக்கமே ஆளே காணோம்? என் மாமா அவன் ஊருக்கு வந்துட்டான்னு நான் சொல்லி 1 மாசம் ஆகுது. உங்களுக்கு இப்பதான் அவனை பத்தி கேட்கறதுக்கு ஞாபகம் வருதா? இங்க நடந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டேன்டி. அப்புறம் நம்ம வேற சில்குவார்பட்டிக்கு போயிட்டோமே, அப்புறம் எங்க இருந்து எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கும். அப்புறம் இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்கோம், அதான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி சரி, இப்பவாவது கேட்டீங்களே. ஆமா, படிப்பு முடிச்சுட்டு ஊருக்கு வந்திருக்காமாம்மா. நம்ம வேற இங்க இல்லல்ல, சில்குவார்பட்டி போயிட்டோம்ல, அதனாலதான் அவன் வீட்டுக்கு வரல. இப்பதானே வந்திருக்கோம். நான் அம்மாட்ட சொன்னேன், அவன் வருவான்னு நினைக்கிறேன். சரி சரி, வரட்டும் வரட்டும். அப்புறம் படிப்பையெல்லாம் முடிச்சுட்டான். இனி என்ன வேலைக்கு ஏதாவது போறதா ஐடியா இருக்கா அவனுக்கு? என்னமாமா இப்படி கேக்குறீங்க? பின்ன வேலைக்கு போகாம என்ன சும்மாவா இருப்பான்? இல்லடி தங்கம், வேலைக்கு போகணும்னா அதுக்கு அரியர் எல்லாம் கிளியர் பண்ணணும்ல. அவன் தான் ஏகப்பட்ட அரியரை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கானே, எல்லாம் கிளியர் பண்ணிட்டானா? மாமா போதும், ரொம்ப தான் என் தம்பியை மட்டும் தட்டாதீங்க. அடிக்கும்போது ஏதோ கொஞ்சம் அரியரெல்லாம் வைக்கிறது சகஜம்தான். ஆனா அதுக்குன்னு ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது கூட என்ன அரியரோடயேவா வருவாங்க? அதெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டான். பண்ணிருந்தா நல்லது. அதெல்லாம் பண்ணிருப்பான். என் தம்பி அன்பை யாரு நினைச்சீங்க? அவன் எவ்வளவு பொறுப்பானவன் தெரியுமா? ஏ புடுறா 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 ஷோ விட்டுட்டான். சுரேஷ், உன்னை நம்பி தாண்டா நான் பின்னால நின்ன. அவனை சுட்டுக்க வேண்டியதானடா. அடே, அவனை சுடலாம்னு தாண்டா நானும் வந்தேன். அதுக்குள்ளதான் இவன் குறுக்க வந்துட்டானே. அட போடா டேய். சரி, இப்ப இந்த பக்கம் ஒருத்த வரான் பாரு, அவனை சுடு சுடு சுடு. ஏன் சொல்ற? நீ சும்மா தானே இருக்க, நீ சுட வேண்டியதானே. உன்னை வாயிலே குத்த போற. நீ சுடுறா, இல்லைன்னா அவுட் ஆயிருவோம். ஐயோ இருடா. ஏலே அன்பு. அம்மா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, ஃப்ரெண்ட்ஸோட கேம் விளையாடிட்டு இருக்கம்மா, பப்ஜி. டேய் என்னடா, படிப்பு முடிச்சிட்டு வந்திருக்க. இனி அடுத்து என்ன பண்ணணும்? எங்க வேலைக்கு போய் சேரணும்? இல்ல நம்ம படிச்ச படிப்புக்கு எங்க வேலை கிடைக்கும்? இதையெல்லாம் பார்க்கலாம். அதையெல்லாம் விட்டுப்புட்டு இப்படி கேம் விளையாடிட்டு உட்கார்ந்திருக்க. மா என்னம்மா, நான் வந்து 1 மாசம் தானம்மா ஆகுது. அதுக்குள்ள வேலைக்கு போ, சம்பாதி, குடும்பத்தை பாத்துக்கன்னு வந்தவன் அப்படியே யூட்டன் அடிச்சு ஓட வச்சிருவ போல. இல்லை, 1 மாசம் தான் ஆகுதா? இந்த 1 மாசத்துல உன் கூட படிச்சு முடிச்சு வந்தவனுங்கெல்லாம் வேலைக்கு போய் சேர்ந்து மாசம் சம்பளமே வாங்கிட்டானுங்கடா. அம்மா, அதுக்குன்னு நானும் உடனே வேலைக்கு போய் சம்பளம் வாங்கணும்னா அங்க என்ன வேலை எடுத்தா வச்சிருக்காங்க? ஆமா, எடுத்து வச்சிருக்காங்க
இருக்காங்களான்னு எந்திரிச்சு வெளியே போய் வேலை தேடினா தாண்டா கிடைக்கும். இப்படி வீட்லயே உட்காந்து போனை குத்திக்கிட்டு இருந்தா எங்க இருந்து கிடைக்கும்? மா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேம்மா. வேலை இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க, அப்ப நான் போய் பார்ப்பேன். ஆமா ஆமா நல்லா பார்த்தேன். இங்க பாரு, உன் அக்கா தான் ஃபோன் பண்ணா. அவ ஊர்ல இருந்து வந்துட்டாளாம். இப்ப வீட்ல தான் இருக்காங்க. உன்னை வீட்டுக்கு வர சொன்னா. மாப்பிள்ளை கிட்ட சொல்லி உனக்கு ஏதாவது நல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. ஐயோ கதிர் மாமாவா? அவரு 1008 கேள்வி கேட்பாரே. ஆமா, கேள்வி கேட்காம உனக்கு அந்த கலெக்டர் வேலை தூக்கி கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. போய் பாக்குறியா? மா என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வெளியே ரிட்டையர்டு தாசில்தார்னு உன் புருஷனுக்கு பேரை போட்டு போர்டு வச்சிருக்கீங்கல்ல, அந்த போர்டை தூக்கிட்டு அங்க அன்பு செல்வன் IASன்னு போர்டு மாட்டத்தான் போறேன். இலை போர்டு மாத்துறது இருக்கட்டும், முதல்ல சட்டையை மாத்திட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்புற வழியை பாருடா. வந்ததுல இருந்து ஒரே சட்டையை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். நாரி தொலையுது. வேலை இல்லைன்னு ஆளாளுக்கு ஓவரா பேசுறாங்க. இனி அக்கா வீட்டுக்கு போனா மாமா அதை விட பேசுவாரே. சரி, பேச்சு வாங்குறதுலாம் நமக்கு என்ன புதுசா? போய் தான் பார்ப்போம். அப்புறம் அம்மா சொன்ன மாதிரி சட்டை கொஞ்சம் நாரத்தான் செய்யுது. சரி, இப்போதைக்கு சட்டையை மாத்துவோம். கூடிய சீக்கிரமே அன்பு செல்வன் IASன்னு போர்டு மாத்துவோம். வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். மொத்தமாக வந்தா அத சுத்தமாக முடிப்பேன். வெறு சத்தம் போட வேண்டாம், அட ஒத்தைக்கு ஒத்த வாட. வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.